ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்எல் டாக்கீஸ். நீ நம்ம பார்க்க போகிற படம் கௌதம் திருநூரி டைரக்ஷனில் விஜய் தேவரகொண்டா, பாக்யஸ்ரீ எல்லாம் நடிச்சு வெளியே வந்திருக்கிற கிங்டம். இந்த படத்தை பார்த்து கொண்டு வரோம். இது ஒரு நேரடி தெலுங்கு படம், தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்தில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் உள்ளவர். அவரோட முன்கோபத்தினால ஒருத்தர் உதவி செய்ய போய் ஒரு என்கொயரியில் மாட்டிக்கிறாரு. அப்போ அந்த என்கொயரி பண்ண அந்த ஆஃபீஸரில் ஒருத்தர் இவரை ஒரு ஸ்பையாக போக சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அந்த ஆஃபரோட என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் சின்ன வயசில் காணாமல் போனவரோட அண்ணன் அங்கே இருக்கிறதாகவும், அங்கே அவர் அனுப்பிச்சி வைக்கிறதாகவும், அங்கே இவர் போனால் அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் அம்மாட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக அவர் கிளம்பி போகிறாரு. போன இடத்துல என்னாச்சு, அவர் அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்தாரா, அவங்க அம்மா கிட்ட காமிச்சாரா, குடும்பம் சேர்ந்துச்சா, அங்கே வேற என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா. அவர் 100% அவர் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு. எல்லோரும் அவருடைய எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணனா வர கேரக்டரு அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நல்ல இன்டென்ஸ் ஆக்டிங் தெரியுது. படத்துக்கு மேக்கிங் இது முக்கியமான 3வது படம். எல்லாத்துக்கும் மேலே அனிருத்தோட மியூசிக்கு, அவர் எல்லா சீனுக்கும் அவர் தான் உயிர் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இந்த டைரக்டரோட மொதல் படம் பார்த்திங்கன்னா ஜெர்சி. அது எந்தளவுக்கு இம்பேக்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி இந்த படம் அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்தா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை ஆரம்பித்த ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகவே இல்லை. இது அதோட அந்த ஆம்பிஷன் எய்மை மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பழைய படம் நம்ம பார்த்த ரெட்ரோ 1001 எல்லாத்தையுமே அது ஞாபகப்படுத்துது. இன்னொன்று, இவர் அண்ணனை கூப்பிட்டு வந்து அம்மாட்ட காமிக்கிறது தான் இதில் ஸ்டோரி பிளாட்டாக ஆரம்பிக்குது. கடைசியில் அதை கூப்பிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் பெரிய கொஷின் ஆகிடுது. இவர் போன வேலைன்னா பார்க்குற வேலைன்னா அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. நம்ம படம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. படத்தில் எங்கேயும் ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு சொல்ல முடியல. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் தேவரகொண்டோட முன்னாடி படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளோ பெட்டராக இருக்குது. மற்றபடி டேரக்டரோட முன்னாடி படத்தை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ரொம்ப டவுன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். மஸ்ட் வாட்சபிள் கிடையாது, பட் ஒன் டைம் வாட்சபிள், அபவ் ஏவரேஜான மூவி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.